லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைதான போது அவருக்கு நெருக்கமான நண்பர்கள் அனைவரும் தெரித்து ஓடியதாக திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூறினர். இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது: திமுக இளைஞரணி செயலராக உதயநிதி நியமிக்கப்பட்டது முதல் தற்போது வரை அவரை கட்சி நிர்வாகிகளால் எளிதில் அணுக முடியாது. அவருக்கு கார்த்தி, தம்பிபாஸ் என்ற ரதீஷ், சுஜய், வெங்கட் என பெரிய நட்பு வட்டம் உள்ளது. இந்த வட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மகேஷும் உண்டு. இவர்களுடன் தான் உதயநிதி எப்போதும் நேரத்தை செலவழிப்பார். துணை முதல்வரான போதும் இந்த பழக்கத்தை மாற்றவில்லை. இந்த நட்பு காரணமாக கட்சியினர் யாரையுமே உதயநிதியின் நண்பர்கள் மதிப்பதில்லை. அதோடு நண்பர்களின் பேச்சை கேட்டு நேரு, வேலு, பன்னீர்செல்வம், சுப்பிரமணியன், சேகர்பாபு என மூத்த நிர்வாகிகளை உதயநிதி ஓரம் கட்டினார். தன்னை சந்திக்க வரும் திமுக நிர்வாகிகளை கூட நண்பர்களோடு சேர்ந்துதான் சந்திப்பார். இந்நிலையில் 3ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னையில் கைதான உதயநிதி தஞ்சாவூர் வரை அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் சென்னை திரும்ப நள்ளிரவானது. பதவியில் இருந்தபோது உதயநிதியை சுற்றியிருந்த ஒருவர் கூட அவருடன் இல்லை. அனைவரும் தெரித்து ஓடிவிட்டனர். யாரையெல்லாம் ஓரம் கட்டினாரோ அந்த சீனியர்கள்தான் வயதையும் பொருட்படுத்தாமல் முழு நாளும் அவருடன் இருந்தனர். என்ன நடந்தாலும் கட்சியினர்தான் உடன் இருப்பார்கள் என்பதை உதயநிதி இப்போது உணர்ந்து இருப்பார். அதே நேரத்தில் ஆபத்தான நேரத்தில் நண்பர்கள் ஓடிப்போனதை நினைத்து உதயநிதி கடும் அதிருப்தியில் இருக்கிறார் என்று திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூறினர்.